அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக மைத்ரேயன் சந்தித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மைத்ரேயன் சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அவர் கூறியிருக்கிறார். 2023 பாஜகவில் இணைந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் மைத்ரேயன் தன்னை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த சந்திப்பு இப்போ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கடந்த ஜூன், அதாவது 2023 கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி டெல்லியில் தன்னை மீண்டும் பாஜகவில் இணைத்துக் கொண்டார் மைத்ரேயன். ஆனால் உரிய முக்கியத்துவம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர் தொடர்ச்சியாக தலைமைக்கு சொல்லி வருவதான காரணங்கள் தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் இருந்து கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தருவாயில் தான் மைத்ரேயன் அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சுமார் ஒரு 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். இந்த 15 நிமிடங்கள் பேச்சு என்பது மிகுந்த கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் மைத்ரேயன். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு நிலைப்பாட்டையும், அதன் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டையும் எடுத்தார். இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் மைத்ரேயன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பது மிகவும் கவனம் பெறுகிறது. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பின் உள்நோக்கம் என்ன என்பதை நம்ம அடுத்த வரும் நாட்கள்ல அவர் அதிமுகவை இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல்கள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.